Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸல்ல ஒரு செமஸ்டருடைய ஜிபிஏ கிரேட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிபிஏ வந்து கிரேடை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நெஸ்டட் இஃபை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் நெஸ்டட் இஃப் மூலமாக எப்படி வந்து கிரேடை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெஸ்டட் இஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப்க்குள்ளே, அதாவது இஃப் கண்டைன்ஸ் அண்டர் இஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கணும், அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இஃப் எல்ஸ் ஃபால்ஸுங்கிறத அழகாக போட்டிருப்பாங்க. ஆனால் எக்ஸல் வந்து நம்ம அப்படி இருக்காது, அது வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணியிருக்கும். இந்த நெஸ்டட் இஃபை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இஃப் வந்து நீங்கள் வந்து எக்ஸலில் பார்க்கணும். இது வந்து ஜென்ரல் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். மோர் தென் ஒன் கண்டிஷன் போகணும் அப்படின்னா நெஸ்டட் இஃப் நம்ம போகணும். சரி, இப்போ வந்து இஃப்ல சிம்பிள் இஃப் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஃபாலோட் பை கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த சிம்பிள் இஃப் மாதிரி தான் இந்த நெஸ்டட் இஃப்க்கான சின்டாக்ஸும் இருக்கும். இந்த சின்டாக்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரேட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரே கண்டிஷனோட விட்டோம், ஆனால் இங்கே நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எத்தனை கண்டிஷன் இருக்குது அப்படின்னா 6 கண்டிஷன் இருக்குது. அதாவது வந்து மார்க் வந்து 90 அண்ட் அபோவ் அப்படி இருந்துன்னா ஓ கிரேடாக போடு அப்படின்னு நம்ம சொன்னோம். மார்க் வந்து 80 to 89, அதாவது 80 to 90க்குள்ளே அந்த ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஏ ப்ளஸ்ங்கிறத நீங்கள் போடணும். அது மாதிரி 70 to 79 இருந்தால் ஏ, 60 to 69 இருந்தால் பி ப்ளஸ், 50 to 59 இருந்தால் பி, அண்ட் லெஸ் தென் 50 அப்படின்னா அரியர். ஸோ இந்த கிரேடோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில காலேஜஸ்க்கு மாறலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே இந்த ஓ ஏ ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பிங்கிறது போடுறேன். உங்களுக்கு இது கரெக்டாக இருந்தால் இது போடுங்க, இல்லை உங்களோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் ரூல்ஸ் வந்து காமன் தான். இப்போ இந்த சின்டாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற இன்புட் செல் இப்போ 90 அப்படின்னா இது கண்டிஷனாக நம்ம கொடுக்குறோம். ஸோ கிரேட்டர் தென் 90 அப்படி இருந்து அப்படின்னா ஸோ ஓ அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஃபால்ஸை நம்ம ஃபால்ஸ்ன்னு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே மறுபடியும் ஒரு இன்னர் இஃப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். இந்த செகண்ட் ரூலுக்கு மறுபடியும் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். அது ட்ரூவாக இருக்குன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் வந்து நம்ம ஃபால்ஸ் போடக்கூடாது. மறுபடியும் அடுத்த தேர்ட் கண்டிஷன் இங்கே இந்த ஃபால்ஸில் கொடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் கடைசி வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்டிஷனுமே நீங்கள் ஃபால்ஸில் கொடுக்கணும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கடைசி வேல்யூ வந்து ஆர்என் வரும். அப்போ வந்து நீங்கள் ஃபால்ஸில் ஆர்என் முடிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். இந்த சின்டாக்ஸை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரேட் போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் சாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ரேஞ்சை வச்சு நான் எப்படி வந்து இந்த கிரேடை ஆட்டோமேட்டிக்காக போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா வந்து கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் போடுங்க. எக்ஸல் எப்பயுமே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் போடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலா வந்து இஃப் தான். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ நம்ம எடுக்கிற இன்புட் செல் இது தான். இதை வச்சு தான் வந்து நம்ம இப்போ வந்து எல்லா கண்டிஷனுமே அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வந்து இங்கே 6 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை கொடுக்குறேன். நேராக வந்து இங்கே அட்ரஸ் பார்க்க வந்துடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் கண்டிஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஹையர் கண்டிஷனாக நமக்கு மேலே இருக்கிறது வந்து 90 அண்ட் அபோவ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 90. அதாவது உங்களுடைய மார்க்கு 90 அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹையர் கிரேடு கொடு, அதாவது ஓ. ஸோ அதனால் நான் வந்து ஓ அப்படின்னு கொடுத்துட்றேன். அது ஃபெயில் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த கிரேடு தான் போகும். அப்போ அடுத்த கிரேடோட ரேஞ்ச் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 80 to 89 ஏ ப்ளஸ்ஸாக போடு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு இஃபை ஆட் பண்ணுறோம். அந்த இஃபில் இந்த n10 வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ n10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஏ ப்ளஸோட ஸ்டார்டிங் ரேஞ்சை மட்டும் பாருங்கள். 80 வந்தாலே ஏ தான், ஏ ப்ளஸ் தான். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் போட்டுட்டு 80 கமா போட்டுட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிரேட் வந்து ஏ ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க் வந்து 80க்கு கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மூணாவது ரூலை அப்ளை பண்ணணும். மூணாவது ரூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70லேருந்து 79 வரைக்கும் ஏ தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்சை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங்கோட அந்த கண்டிஷன்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸலில் நீங்கள் ஸ்டார்டிங் கண்டிஷன் மட்டும் போடணும். அது மாதிரி ஹையர் கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ அந்த செல் ஃபஸ்ட்டு செல் n10 காப்பி பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டுட்டு
இப்போ ஏவுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70. இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஒருவேளை இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் 3 கண்டிஷன் இருக்குது. அதனால் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் போடுறதுக்கு பதிலாக அடுத்த கண்டிஷன் வந்து என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா 62 69 இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு இஃப் அப்ளை பண்ணணும். மறுபடியும் அந்த N10 அதாவது ஃபஸ்ட்டு செல்லு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் போட்டுட்டு 60 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா B+. ஸோ நான் வந்து B+ அப்படின்னு நான் போடுறேன். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குன்னா 52 59 மறுபடியும் ஒரு இஃப்பை ஆட் பண்ணுறோம். ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணோம். மொத்தம் இங்கே 6 கண்டிஷன் இருக்குது. ஸோ 6 இஃப் வந்து கரெக்டாக போகணும். ஒரே ஒரு இஃப் தான் அவுட்டர், மீது எல்லாமே வந்து இன்னர் இஃப் லூப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் N10 போட்டுட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டுட்டு 50 அப்படின்னு போடணும். ஸோ 50 இருந்துச்சு அப்படின்னா அதோட கிரேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பிஆ இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50க்கு நம்ம கண்டிஷன் எழுத விட ஏன்னா நம்ம கடைசி இதில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கும், அரியராக தான் இருக்கும். அதாவது RA அல்லது U அப்படிங்கிறத நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே எத்தனை இஃப் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் 6 தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ணது வந்து 5 இஃப் தான். ஸோ அதனால் 5 ப்ராக்கெட் வந்து நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். 3 4 5 க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க் வந்து O வந்துருச்சு. இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கரெக்டாக வரும். இப்போ 90 பார்த்தோம் அப்படின்னா 90 to 100 வந்து O, 88 இருக்குது. ஸோ 80 to 89 வந்து A+, 77 இருக்குது. 70 to 79 வந்து A தான் வரும். 45 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 அதனால் RAன்னு வந்துருச்சு. 62 பார்த்தோம் அப்படின்னா 60 to 69 வந்து B+. ஓகேங்களா? மறுபடியும் 91 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வரதுனால O கிரேட் வருது. அதுக்கப்புறம் 85 இருக்குது. ஸோ 85 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது A+. அதுக்கப்புறம் 72 இருக்குது. 72 வந்து இந்த ரேஞ்சில் வருது, A வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரேடை கால்குலேட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெஸ்டட் இஃப் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையர் கண்டிஷன் தான் எழுதணும். ஹையர் கண்டிஷன்னா எது ஹையஸ்ட் கிரேடு? O தான். ஸோ ஓவுக்கான ரூலை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் கிரேட் வந்து A+. அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்துல எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி போட்டிங்க அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு கிரேடை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.